ஓரம் தூக்கிட மாட்டேன். ஸ்லைஸ் லேட்டாக தான் போகிறேன். வாங்கண்ணா. பண்ணி போகலாம் கறி பார்த்து பண்ணி போகலாம். வயிறு லைட்டாக விட தான் இருங்க. மீன் அருமையா நீயே பார்த்து இதுக்கு மேல என்ன மீன் சொல்லு. இதுக்கு மேல மீன் மீன் கடிக்கிறது தானே. ஆமா அது இல்லைண்ணா ஒரு கிலோ இருக்குங்களா மீன் கடிக்கிறதுனா அது ஒண்ணும் இல்லைண்ணா. மீன் அவரே பார்த்துட்டாருல. மீன் பக்கா இருக்குண்ணா. அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் தான் அதுக்கு நீங்க முன்னாடியே பார்த்து சொல்லிருக்கீங்களா 5 அவ்வளவுதான் ஒரு சைஸ் இருக்குல்ல. இதுக்கு மேல சைஸ் வரல. முழு மீன் எடுத்தா இன்னைக்கு 1400 ரூபாய். சைஸ் பெருசு. சைஸ் போட மாட்டேன் 1 கிலோ. அண்ணா இருக்குண்ணா அதுல 1 கிலோ தான் போட மாட்டேன். நான் நஷ்டம் வரேன் அதுல. அஞ்சு சங்கரா சந்திரன் அண்ணா ஒன்று எடுத்து போயிருங்க. நான் ஒரு 10 எதுல நான் அது மட்டும் வைங்க. நான் பார்த்து ஒன்று எடுத்து போயிருங்க. என்னன்னு பார்த்து பண்ண சொல்லி சைஸ் தான் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து சைஸ் தான் இருக்குது. பரவாயில்ல. ரெண்டா போட்டுக்கலாமா? போடுங்க. ரெண்டா போடணுமான்னு கேளுங்க. கிழங்கு வந்தா கூட கிழங்கு வாங்கி போட்டுருக்கீங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை ஒன்று மீன் இன்னொன்று நாளைக்கே வரலாம். 10 சோளம் வாங்க சொன்னீங்களா? அண்ணா உங்களுக்கு காலையில ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் குமரன் எங்க வேலை இருக்கா? போயிட்டு வாங்க. கேரை வெட்டினா எது வெட்டுறதுக்கே இடம் கிடையாது. கேரை வெட்டி எங்கே போடுறது? போடலாம். மீன் அவங்களுக்கு ரேட்டு ஓவராகுது. ஒன்றும் இல்லை. ஒரு மீன் இங்கேயே உங்களுக்கு வந்து ரேட்டு போச்சுன்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் யோசிக்கிறாங்க அவங்க. இங்கேயே 3 ஆயிடுச்சு. ரெண்டா போட்டிருக்கு. புது வால் போட்டு முசா போட்டு ரெண்டா புது போனஸா பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ அண்ணா. அப்ப ரெண்டு இது ரெண்டா அது ரெண்டா அவ்வளவு போதும். அப்படியே கொடுத்துருவா. சரி இல்ல அதான் வயிறுக்கு ஸ்பீரிக்ஸ் எல்லாத்தையும் போடுறேன். அவங்களுக்கு மொத்த மீட்டிலாம் எடுத்துறேன். மொத்த மீட்டிங் எடுத்துறேன். சரி வீட்டு ஃபுல்லாக அண்ணா பை கொடுங்கண்ணா. அண்ணா பை கொடுத்துருங்க. பை இல்லை வாங்கிட்டு வாங்க. ஒரு 2 பை வேணுங்க. 10 ரூபா பை. 2 ரூபா பை. ஆமா 10 ரூபா பை வாங்கிட்டு வாங்க. காலையில் இந்த அளவுக்கு பக்கம் டென்ஷனு. காலையில் இந்த அளவுக்கு பக்கம் டென்ஷனு. சொல்லுண்ணா. ஆமா
தோல் இருக்கீங்களா நீ எவ்வளோ கிளீன் பண்ண போயிட்டு வரியா போய் விட்டுருவா மீன் கேர மீன் வைக்க போகணும் செதில் அடிக்க முடியாது எடுத்தா ஒன்று செதில் எடுத்தோம் தோலோட தான் வெட்டணும் இது தோல் எடுக்கிற மீன் இது அம்மா செதிலோட வைக்க என்ன தோலோட தான் வெட்டணும் அது செதில் வராது தோலோட அதுதான் சொல்றேன் நான். அப்படி செவுத்துல அடிக்கணும் அப்படி வெட்டிடுவாங்க செவிலோட தானே வெட்ட சொன்னேன் செவில் அடிக்க வேணாம்னு சொன்னேன் செவுல அடிக்க சொன்னாங்க ஒரு அடி சொல்றேன். செவில் வராது நீ இஷ்டம் பண்ணு. அம்மா செவில் அடிக்கிற மீன் வந்து தேலை பாறை இது தோல் பாறை செவில் அடிக்க முடியாது பைய வாங்கி பரவாயில்ல வந்துடுறாருல ஒருத்தர்லாம் ஆளே காணாம போயிட்டாருப்பா ஒருத்தர் கேரளாலாம் வருவாரு மாஸ்க் போட்டு ஆமாப்பா வரவே இல்லை குடிசை விட்டு சமையலோ ஏதோ சொல்லியிருந்தாருப்பா காணதா அவ்வளோ பிரச்சனை நடக்குள்ள கூட மாஸ்க் போட்டு வந்து ஆட்டோல லாங்கா எடுத்துன்னு கேரளா வந்துடுவாங்க அது அவர் பள்ளியில் ஆமாம் யாராவது ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் வந்துடுறாங்கப்பா இவர் பரவாயில்ல கரெக்டாக வந்துடுறாரு அதுக்கு தான் நான் போயிட்டு வேணா உண்மையாக போயிட்டு வேணா த்ரிஷா வந்துச்சுடா இதெல்லாம் குழம்புக்கு இது எப்போ என்ன பண்ண முடியாது அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ஒய்ஃபே வெளியே பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க நீ ஒய்ஃபு டிவோர்ஸ் குத்துச்சு டிவைஸ் கொடுக்கல டிவோர்ஸ் குத்துச்சுண்ணா டிவோர்ஸ் குத்து கேஸ் போயிருக்கு கோர்ட்டில் ஏசியை வாபஸ் வாங்கிடுச்சா ஆ ஏசியை வாபஸ் வாங்கிடுச்சு நேற்று யார் சொன்னா வாங்கலையே யார் சொன்னா மீடியா சொல்லிச்சு வெறுங்க தெரியும் ஆனால் உங்களுக்கு பத்திருக்கிறேன் அதெல்லாம் கேஸ்லாம் வாங்க வாபஸ் வாங்கிடுச்சு 250 ரூபா கேட்டுருந்தா யார் வாங்கினா என்ன வந்துட்டேண்ணா பொண்ணா தனித்தனியாக கவரில் போட்டு தட்டுமா ப்ரோ என்னடா பொதுமக்களை விடுறாங்களா எல்லாரையும் தான் விட்றாங்க எத்தனை பேர் சொன்னாங்க 50,000 ஐயா இதுக்கு நீ எப்படி பேர் வருவானுங்க கூட்டம் கம்மி தானே அப்போ அதுக்கு கவர்னர் மாநில ஏன் இவங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது ஏன்னா இல்லை அப்போ கொரோனா ப்ரோ அதனால ஆளே வரக்கூடாதுல்ல அதனால கரெக்ட் சிம்பிளாக முடிஞ்சது கரெக்ட் வாங்க 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 ஏய் இருடா கீழே வந்துருங்க மீன் இருக்கு பின்னாடி செவுல